இன்னைக்கு ஆடி வெள்ளிங்கிறதுனால எப்போதுமே வெள்ளிக்கிழமைனா சாம்பார் தான் வைப்போம். அன்னைக்கு ஆடி வெள்ளி அப்படிங்கிறதுனால அவியலுக்கு காய்கறி எல்லாமே இருந்துச்சு. அன்னைக்கு அவியலும் சாம்பாரும் வச்சாச்சு. ரொம்ப நாள் ஆச்சு இந்த காம்பினேஷன் பண்ணி. அப்புறம் மல்லி இலை நிறைய இருந்துச்சுன்றதுனால மல்லி இலை தொக்கும் பண்ணியிருந்தேன். அது வந்து தோசைக்கும் காலையில சாப்பிட்டு போயிட்டாங்க பிள்ளைங்க. இந்த அவியல் சாம்பார் காம்பினேஷன் வச்ச அன்னைக்கு நிறைய வச்சுட்டு ஈவினிங் போல மீதி இருக்கிறதெல்லாம் நல்ல சுண்டைக்கறி மாதிரி வச்சுட்டு தோசையோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எத்தனை பேத்துக்கு பிடிக்குன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. காலையில போகும்போதே ஆர்த்தி சொல்லிட்டு போயிட்டா, எனக்கு ஈவினிங் வந்து காஃபியோ டீயோ எதுவும் வேண்டாமா, இன்னைக்கு கேரட் ஜூஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. நான் வந்து கொஞ்சம் நிலக்கடலை அவிச்சிருந்தேன். நிலக்கடையில் உப்பு போட்டு அவிச்சிட்டு அதில் வந்து கொஞ்சமாக கேரட் துருவல், அப்புறமா கொஞ்சம் மாங்காய் இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம், கொஞ்சம் சாட் மசாலாவும் கொஞ்சம் வெங்காயமும் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அவளுக்கு வந்து கேரட் ஜூஸில் வந்து பால் ஊற்றினா பிடிக்காது ஆர்த்திக்கு. எங்களுக்கு வந்து நாங்கள் பால் ஊற்றி போட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து பால் ஊற்றுறதுக்கு முன்னால் அவளுக்கு எடுத்து வச்சுட்டு ரெண்டாவது எங்களுக்கு பால் ஊற்றிக்கிட்டோம். இந்த வேர்க்கடலையில் வந்து அவிச்சிட்டு கொஞ்சமாக வெங்காயம், அப்புறமா கேரட், கொஞ்சமாக மிச்சர், சேவ் ஏதாவது இருந்தால் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.